செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பதிவினை நீ முழுமையாக கேள். ஏனென்றால் உன்னுடைய எதிரி இனிமேல் செய்யக்கூடிய விஷயத்தை நீ அத்தனை முழுமையாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மை சுற்றி நடக்கின்றது. ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய எதிரி நம்மை தாக்குவதை நம்மால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் அவரின் அடுத்த இலக்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இவர் மீது என்று தெரிய வரும் பொழுது, என் பிள்ளை, நிச்சயமாக இதனை நீ இன்னொரு தெரிந்து கொள்ள வேண்டும். நீ அவருடைய இலக்கு இப்பொழுது யார் மீது திரும்பி இருக்கிறது என்று தெரிந்தால் நிச்சயமாக குலை நடுங்கித்தான் போவாய். என் செல்லமே, இந்த வாழ்க்கை நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் யாருக்காக கடந்து வந்து கொண்டிருக்கின்றோமோ, அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது மிக பெரியதான ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கின்றது. என் குழந்தையே, இந்த அப்பன் உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்ல வரும்பொழுது அதை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உன் அப்பன் நான் தான் அதை என்னவென்று தெரிந்து கொள்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக தெரிந்து கொண்டு அதனை உன் முன்னால் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன் அப்பன் என் வார்த்தைகளை நீ மதிக்காமல் சென்றுவிட முடியுமா? என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான எதிரிகளையும் ஒவ்வொரு விதமான துரோகிகளையும் உனக்கு ஏற்கனவே காண்பித்து கொடுத்து விட்டது. எல்லா விதமான மனிதர்களையும் கடந்து நீயும் இந்த வாழ்க்கையை எப்படியும் வாழ வேண்டும் என்று ஓரளவிற்கு கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய். இருந்தாலும் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் நம்மோடு முடிந்துவிட வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்கு ஒருபோதும் இது காயங்களை கொடுப்பதாக இருக்கக்கூடாது. அப்படி நம்முடைய குடும்பத்தை நோக்கி வருகின்ற துன்பங்கள், நம்முடைய குடும்பத்தை நோக்கி வருகின்ற காயங்கள் என்றும் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உனக்கு மனது மிகுந்த வேதனை பட்டு விடுகின்றது. நாம் எப்படியாவது இந்த சூழ்நிலையை கடந்து வர வேண்டும் என்று நினைத்தால் போதும், மேலும் மேலும் நமக்கு பிரச்சனைகள் உருவாகி விடுகின்றார்களே என்று எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய வருத்தங்களுக்கு, உன்னுடைய வேதனைகளுக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எத்தனையோ இன்னல்களை எல்லாம், எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்று உணர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை பற்றி முழுமையாக மனநிறைவை நான் கொடுத்துவிட வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு இன்னல்களையும் கடந்து எப்படியாவது இனிமேல் இந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்கின்ற ஒரு பக்குவத்தை உனக்கு கொடுக்க நான் வந்து விட்டேன். என் குழந்தையே, இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சந்தோஷங்களையும் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்றெல்லாம் இனி யோசித்து கொண்டிருக்காமல் நம்மை தேடி இந்த மனிதர்கள் வேண்டாத இன்னல்களையும் வேண்டாத சோதனைகளையும் நமக்கு மேலும் மேலும் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதை நீ இந்த இடத்தில் பாவம் புண்ணியம் பார்ப்பதற்கெல்லாம் இவர்களுக்கு நேரம் இல்லை. உன் மீது குறி வைத்திருக்கின்றார்கள். உன்னை அழிக்க முடியவில்லை.
உன்னை குடும்பத்தில் இருக்கின்ற இன்னொருவர், அதாவது யாரோ ஒருவர் சற்று நலிவடைந்து இருக்கின்றாரோ, யாரொருவர் இந்த வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டால் பயந்து ஓடுவாரோ, அவர் மீது தன்னுடைய குறியை இவர்கள் திருப்பி விடுகிறார்கள். இப்படித்தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உனக்கு இந்த விஷயங்கள் இதுவரையிலும் சரியாக புரிந்ததில்லை, கொடுக்கவில்லை. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி விடவில்லை. என்ன நடந்தாலுமே அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அப்பன் நான் ஆசைப்படுகின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு இன்னல்களையும் ஒவ்வொரு சோதனைகளையும் கடந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை எப்படியாவது நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்குள் நீ வந்து நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சிலவிதமான பயங்களை காண்பிடித்து கொடுத்து விடுகின்றது. அதாவது இந்த வாழ்க்கை உன்னால் வாழ முடியாது என்பது போன்ற ஒரு எண்ணங்களை உனக்குள் உருவாக்கி கொடுக்கும். இந்த எண்ணங்களை எல்லாம் தாண்டி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையை உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான வெற்றியையும் ஒரு சேர பெற்று கொள்ள வேண்டும் என்று எண்ணும் பொழுதுதான் சர்வ நிச்சயமாக அன்பினை இந்த அப்பன் உனக்கு அள்ளி கொடுத்திருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே உனக்கு காவலாக இந்த அப்பன் நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளுமே நான் என்னவென்று உனக்கு சரி செய்து கொடுக்கத்தான் விரும்புகின்றேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது, இதுவெல்லாம் நம்மை என்னவாக மாற்றியிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்ள பல முயற்சிகளை எடுத்து செய்து கொண்டு இருக்கின்றோம். எண்ணற்ற விஷயங்கள் உன்னை நீ தயார்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நடப்பது எல்லாவற்றையும் நல்ல விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கான மிக பெரிய நன்மைகளாக நீ ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொண்டிருக்கின்றாய். ஆனால் சுற்றி இருக்கின்ற இந்த எதிரிகளின் எண்ணங்களும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த எதிரிகளினுடைய மனிதல் இருக்கின்ற பாதவில எல்லா சிந்தனைகளும் உன்னை இதுவரையிலும் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்காமல் மேலும் மேலும் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கின்றது என்றுதான் இந்த அப்பன் பிரச்சனைகளுக்கு முடிவு வருமோ என்றுதான் இந்த துன்பங்களுக்கு நமக்கும் தீர்வு கிடைக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களையும் மேலும் மேலும் யோசித்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, பலவிதமான இன்னல்களுக்கு நடுவில் இந்த அப்பன் இன்று உன் வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டேன். உன்னை தக்க நினைத்து உன்னை அழிக்க நினைத்து முடியாமல் போக இப்பொழுது அவர்கள் பார்த்து உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மீது திரும்பி இருக்கின்றது. இவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படி யார் மீது இவர்களின் பார்வை திரும்பி இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் அல்லவா என் குழந்தையே? வேண்டும் என்று பலவிதமான பிரச்சனைகளை உனக்கு கொடுத்திட்ட இந்த எதிரிகள் இப்பொழுது உன் குடும்பத்தில் ஒரு சிறு குழந்தையின் மீது குறிவைத்திருக்கின்றார்கள். அதாவது அவர்களுடைய மனதினை கலைத்து வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகளை உருவாக்கி அவர்களின் சிந்தனைகளை எல்லாம் திசை திருப்ப வேண்டும். உன்னை பற்றி உன் குடும்பத்தை பற்றியும் அவர்களின் மனதில் தேவையில்லாத விஷயங்களை கலர்ந்து விட இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நடத்துகின்ற இந்த விஷயத்தை அறியாத இந்த சிறு குழந்தை இதையெல்லாம் நம்பிக்கொண்டு உன் மீது வருத்தப்படுகின்ற ஒரு நிலைக்கு இந்த வாழ்க்கை நடந்து இருக்கின்றது. இப்பொழுது என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது
அதனை சட்டென்று யாரும் நம்பிவிடுகின்ற நேரம் தான் இருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று இந்த வாழ்க்கை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ளும் முன்பே ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து இந்த வாழ்க்கையில் நம்மை பாடாய்ப்படுத்தி எடுத்து விடுகின்றது. இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒவ்வொரு துன்பங்களும் என்னவென்று அதை நீ தடுத்து நிறுத்தி இந்த வாழ்க்கையில் இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு வாழ்வதற்காக ஒவ்வொரு முறையும் நீ ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யும் பொழுது இப்படி உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதினை ஏதாவது ஒரு வகையில் துன்பப்படுத்தி உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இவர்களின் எப்பொழுதுமே சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். பொதுவாக அப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு புரியும். அப்பன் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்தது என்ன தெரியுமா என் குழந்தையே? இது போன்ற பல விஷயங்கள், இது போன்ற பல துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் அரங்கேறும் பொழுது என் பிள்ளை இதற்கெல்லாம் உன்னை எப்பொழுதும் நீ சரியான மனநிலையில் தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவாக ஏதுவாக நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன்னுடைய மனநிலையை எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். உன் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு சரி, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கும் சரி, நமக்கு என்ன நடக்கும், இந்த மனிதர்கள் என்ன எண்ணத்தோடு நம்மோடு பழகுகின்றார்கள் என்பதனை பற்றி சரியான புரிதலை கொடுத்திருக்க வேண்டும். அடுத்தவர்கள் என்ன சொன்னால் நம்மிடம் என்ன இருக்கிறது, அடுத்தவர்கள் எந்த விஷயத்தை சொல்லியும் இந்த வாழ்க்கை அழித்துவிட முடியுமா? அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் இந்த வாழ்க்கை நாம் வைத்திருக்கலாமா என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தயாராக இருக்க வேண்டும். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இந்த வாழ்க்கை இந்த விஷயம் நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடந்து ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் பல நல்ல உண்மைகளை நீ வெளிக்காட்டிவிட வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. அப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னை சரியான நல்ல வழிக்கு அழைத்து செல்ல வர வேண்டும். நேரம் வந்து விட்டது. உன்னை சுற்றி உனக்கு துன்பத்தை கொடுத்திட்ட அத்தனை விஷயங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மையை ஒரு சேர கொடுக்க வரப்போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல என் தங்கமி, அப்பன் நான் இருக்கும் வரை உனக்கு வருகின்ற இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் இந்த வாழ்க்கை நான் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளும் இந்த அப்பனுடைய ஆவேசம் உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, என் குழந்தை, எதற்காக அப்பன் இத்தனை நேரம் இந்த விஷயம் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொண்டு உன் குடும்பத்தில் இருப்பவர்களின் ஆபத்தில் இருந்து நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். இவர்களுக்கு பிரச்சனை வராமல் நீதான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, எப்பொழுதும் இவர்களிடத்தில் பிரச்சனைகள் வராமல் நீ தடுத்து நிறுத்த வேண்டும். பல்வேறு சோதனைகள், பல்வேறு இன்னல்கள் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையினை உறுதி பெற வேண்டும். இதையெல்லாம் கடந்து, இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு இன்னல் வரும்பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது நான் எதுவுமே தெரியாமல் இருந்து விட்டேனே என்று நீ சொல்லிவிடக்கூடாது. எனக்கு இதனால் எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை என்று நீ சொல்லிவிடக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த அப்பன் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லி கொண்டு உனக்கு தெளிவான ஒவ்வொரு நன்மைகளையும் உன் முன் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இதை நீ புரிந்து கொண்டு நீ என்னவென்று தெளிவாக உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கை, உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மையையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பன் சொன்னது போல உன்னை அழிக்க முடியவில்லை என்றால் அவர்கள்
குறி உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவர் மீது திரும்புவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற ஒரு உண்மையினை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அதற்கு தயாராக இருந்து விட்டால் அதுவே போதும். வேறு எதுவும் உன்னை பெரிதாக துன்பப்படுத்தாதபடி இந்த அப்பன் நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த மனிதர்களின் மனநிலையை குறித்து என் குழந்தை நீ இருக்கின்றவர்களின் அவர்களை பற்றி தெரிவுபடுத்தி இருக்க வேண்டும். உன்னை நம்மால் அவர்கள் நம்புகின்ற நிலைக்கு இவர்கள் ஒருபோதும் கொள்ளக்கூடாது. நம் குடும்பத்தை தாண்டித்தான் மற்றவர்கள் என்பது எல்லோருக்கும் மிக பெரிய புரிதலாக இருந்து விட்டால் அதுவே போதும். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.